நண்பர்களே, எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல என்ன கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் ஒரு பேட் நியூஸோட தான் வந்திருக்கிறேன். சிஎஸ்கேவ 2 வருஷம் மறுபடியும் பேன் பண்ண போறாங்க. என்னடா சொல்ற? உண்மையானா? ஆமாங்க. தோனிக்கு பக்கத்துல இருக்கார்ல குருநாத் மெய்யப்பன். இவர் தாங்க சிஎஸ்கேவோட ஓனரு. இவர் தோனி கிட்ட பேசி, தோனி நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிற மாதிரி வரணும்ப்பா, ஆனா தோத்து போயிடணும்ப்பா. நம்ம ஃபீல்டர்ஸ் கேட்ச் பிடிக்கிற மாதிரி வரணும்ப்பா, ஆனா கேட்சை விட்டுறணும்ப்பா அப்படின்னு சிஎஸ்கே மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி சிஎஸ்கேவை 2 வருஷம் பேன் பண்ண வச்சது இந்த குருநாத் மெய்யப்பன் தாங்க. இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை மும்பை இந்தியன்ஸ்க்கும் சிஎஸ்கேவுக்கும் மேட்ச் இருக்குங்க, சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில். இந்த கிரவுண்டு தாங்க, ரொம்ப சின்ன கிரவுண்டுங்க சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம். ஒரு 40,000 பேர் உட்காந்து மேட்சை தாராளமாக பார்க்கலாம். ஆனால் இந்த 40,000 பேர் மேட்ச் பார்க்கறதுக்கு 3 லட்சம் பேர் கியூவில் அடிச்சு புடிச்சு நிற்கிறானுங்க பாருங்க. நம்ம சிஎஸ்கே மேட்ச் வந்தால் மட்டும்தாங்க இப்படி கூட்டம். எனக்கு தெரிஞ்சு தோனி அப்படிங்கிற ஒரு பிராண்டுனால தான் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. இல்லை, ஒரு டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா. சிஎஸ்கே மும்பை விளையாடுறாங்கல்ல, அந்த மேட்சோட டிக்கெட் விலை 4,000 ரூபாய்ங்க. இந்த சிஎஸ்கே விளையாடுறாங்கல்ல சேப்பாக்கம் ஸ்டேடியம், அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் ஓனர் வந்து நல்ல பண ஆசை உள்ளவருங்க. இந்த சம்பாரிச்சதெல்லாம் பத்தலின்ட்டு அந்த 4,000 ரூபாய் டிக்கெட்டை 10,000 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கிறது, அதுலேருந்து வர பணத்தை சேவிங் பண்ணி வைக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, சிஎஸ்கே ஜெர்சியில் இந்த ஏர்வேஸு, கல்ஃபு, இந்த டயர்ஸு, இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறானுங்கல்ல, அவனுங்களுக்கு ஒரு 40,000 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 30,000 டிக்கெட்டை அந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்றது. மிச்சம் 10,000 பேர் டிக்கெட் தாங்க உங்களை என்ன மாதிரி சாமானிய மக்கள் பார்க்கறதுக்கு. இல்லை, தலை அப்படிங்கிற ஒரு பேரை வச்சது அந்த ஸ்பான்சர்ஷிப்பா தோனிக்கு. நாம் தானே தோனிக்கு தலைன்னு பேர் வச்சோம். ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வெறும் 10,000 டிக்கெட் தாங்க வருது. அதுலேயும் 3 லட்சம் பேருக்கு 10,000 டிக்கெட் போதுமா? இதுக்கு முன்னாடி வந்து பேடிஎம்ல நம்ம வந்து டிக்கெட்டை புக் பண்ணி அதுக்கப்புறம் போய் ஃபைனல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம், ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஆன்லைன்லேயும் டிக்கெட்டை சேல்ஸ் பண்ணுறது இல்லைங்க. பாவங்க, அடிச்சு பிடிச்சி நம்மள மாதிரி ஒரு 10,000 15,000 சம்பளம், மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தா எப்படிங்க? நம்மளே எப்படிங்க தோனி பார்க்கறது, ஒரு ஐபிஎல் மேட்சை பார்க்கறது? நம்மளுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? சரிங்க, இப்போ தோனிக்கு 45 வயசுங்க. 45 வயசு தோனிக்கு இந்த கை சப்ப வலிங்கிறதுனால அவ்வளோ பெரிய பேட்டை தூக்கி அடிக்க முடியாது இல்லையா? அதனால தோனியோட பேட் வெயிட்டை 1 கிலோ கம்மி பண்ணியிருக்காருங்க. தோனி இதுதான் கடைசி ஐபிஎல் சீசன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போன டைமும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் தோனி வந்து மறுபடியும் கம்பேக் இந்த வருஷம் கொடுத்துட்டாரு. இந்த வருஷம் கப்பு வாங்கி கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆயிடுவாரா அப்படின்னு தோணுது. ஆனால் கப்பு வாங்கி கொடுத்துட்டாருன்னா ரிட்டையர்ட் ஆயிடுவார், அது வேணால் கன்ஃபார்முங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன்சி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சிஎஸ்கேவுக்கு ஸ்ரீதர் ஸ்ரீராம்னு புது கோச் எடுத்திருக்கோம். சூப்பரான கோச்சுங்க, நல்லா அடிதட்டி பேட்ஸ்மேனுங்க. அது மட்டும் இல்லை, நல்ல ஸ்பின்னர்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாருங்க. நம்ம அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது, இவங்கள மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லா பவுலிங் கோச் பண்ணி கொடுப்பாருங்க. ஒருத்தருந்து பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஐபிஎல் யார் ஜெயிக்கிறாங்க, மும்பை இந்தியன்ஸா சிஎஸ்கேவானு. அங்கே நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.